Mana? வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து திருப்பூர் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு மெரினா மஹாலுக்கு நம்ம வந்திருக்கோங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய தடவை வந்து நம்ம வந்து வெளில போய் தங்க வேண்டியதாக ஒரு நிறைய சான்சஸ் வருது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மாலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ என்ன மால்னு கேட்டிங்கன்னா மெரினா மால். ஸோ இந்த கரெக்டாக இதோடைய லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு சரிங்களா. நம்ம போயிட்டு நம்ம டென்ட்டு வாங்கிட்டு அங்கே நம்ம பில் போட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஸோ பில் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்களா 2500 ஸோ ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்றது அப்படின்றத பிரித்து எல்லாத்தையும் டென்ட்டு ஃபுல் செட்டிங் பார்த்து எல்லாமே எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே மக்களே, ஸோ நல்லபடியாக வந்து நம்ம வந்து ஒரு டென்ட்டு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் அவ்வளோ சூப்பராக விட்டுருக்காங்க. ஓகேம்மா, அதுக்கபடியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த டென்ட்டை வந்து கண்டிப்பாக இப்போ டைம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து காலையில் அப்படின்னா ஈவினிங் டைம் தான் இந்த டென்ட்டை வந்து பிரித்து எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க வேண்டியதும். மெரினா மாலில் போய்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நம்ம வந்து டென்ட்டு போட்டு தான் அந்த செட்டிங்கில் எப்படி போடுறது அப்படின்றத அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் முழுமையாக காமிக்கல. ஸோ நைட்டு டைமுன்றதால நமக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறுநாள் எழுந்திரிச்சு ஸோ அவுட்டோரில் வந்து எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அவுட்டோர் வெளில நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ வெளில வந்து எப்படிலாம் செட்டிங் போடலாம் அப்படின்றத நம்ம வந்து இது வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் வந்து மார்னிங் வந்து எழுந்திரிச்சு ஸோ வீட்டில் வந்து டென்ட்டு போட்டு அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டென்ட்டை வந்து அவுட்டோரில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டென்ட்டு வாங்கினோம் அப்படின்னா வச்சுங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே போடுற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ கீழே போடுறதுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பிரித்து காமிக்கிறேன். ஸோ 2 லேயர் வந்து இதில் இருக்குது. அதுமாரி உங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கு ஒரு பேக் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ பேக் பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பேகு. ஸோ அந்த பேக் உள்ள வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்றதில்ல. 2 4 6 8 10 ஸோ 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இழுத்து பிடிச்சி கட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ரோப்பு ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி கயிறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி, செம்மையாக இருக்குது குவாலிட்டி. உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ட்டு வந்து எப்படி நம்ம போடணும் அப்படின்றது ஸோ செட்டிங்கும் இதை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டென்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து டென்ட்டு வந்து போடுறத வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு போட்டு முடிச்சிட்ட பிறகு அவுட்டோரில் பார்க்கும்போது அதோடய லுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம்.
இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கீழே ஒரு லேயர் வரும், மேலே ஒரு லேயர், அந்த மேலே போடுற லேயர் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் வாட்டர் ப்ரூஃப். ஸோ தண்ணி வந்து உள்ளே இறங்கவே இறங்காது அப்படின்றாங்க. அதுவும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ தண்ணி வந்து லைட்டாக ஊற்றி பார்ப்போம். ஸோ தண்ணி இறங்குனுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லப்பர் மாதிரி உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து லப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த லப்பர் அது எப்படின்னா அப்படியே ஃபிட் பண்ணுறது தான். ஸோ ஒவ்வொன்றா வந்து ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கம்மி மாரி வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டென்ட்டு போட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கீழே போடுறதுக்கு டென்ட்டு. ஸோ இதுதான் மெயின். இதுதான் முதல் லேயரு. ரெண்டாவது லேயரு நம்ம இதை போட போகிறோம். ஓகே மக்களே. ஸோ ஏற்கனவே வந்து அந்த ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு படுதா எடுத்தோம் இல்லையா. ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே போட்டுறணும். கீழே போடும்போது உங்களுக்கு வந்து ஜன்னல் வைஸாக, ஸோ அவங்க வந்து வளம் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வீட்டில் 2 ஜன்னல் வச்சா எப்படி இருக்கும். ஸோ அந்தமாரி வந்து உங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி ஒன்று, முன்னாடி ஒன்று. முன்னாடி வந்து டோர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ஜன்னல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவே பார்க்கும்போது அருமையாக இருக்குது. என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கும்போது, ஸோ ஒயிட் நான் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா சரி பிளாக்காக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி வாங்கிட்டேன். பார்த்தா வீட்டில் வந்து பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. ஒயிட்டுன்றதே ஸோ அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. மற்றபடி வந்தீங்கன்னா நம்ம வந்து கீழே போடுற செட்டிங் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து 4 சென்டர் தெரியுது பார்த்திங்கன்னா. 1, அது ஒரு 2, அங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 4 பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல 4. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து குக்கியை வந்து மாட்ட போகிறோம். சரி ஓகே. இப்போ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டென்ட்டு போட்டு முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கிறேன். ஓகே மங்களே. இந்த செட்டிங் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மடக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு வந்து லப்பர் மேட் மென்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்தீங்கன்னா இழுத்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ லப்பர் மாதிரி இழுக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து அப்படியே இதில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இதுமாரி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இரும்பு மாரி உங்களுக்கு அந்தமாரி வந்துடும். பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து வளைகிற மாரி உங்களுக்கு வந்துடும் செட்டிங்கு. ஓகே மகளே. ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டிங் நம்ம போடுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட்டு. ஓகேங்களா. இது வந்து ஃப்ரண்ட்டுன்ற போது உங்களுக்கு வந்து டோர் மாதிரி உங்களுக்கு ஜிப்பு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து உங்களுக்கு முதல் லேயர். ஓகேவா. முதல் லேயரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டி பார்க்குறதுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ உள்ளேயும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்திங்களா, அவ்வளோ அருமையாக இருக்குது. முதல் லேயர் வந்து இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்லைட்டு. ஸோ வெயில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா வெயிலை வந்து கொஞ்சம் தடுக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் லேயருக்கும் ரெண்டாவது லேயருக்கும் உங்களுக்கு வந்து கம்பி கேப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மேலே ஒரு லேயர் போட போகிறோம். ஸோ மேலே லேயர் போடுற போகிறது தான் ஸோ இது. ஓகேங்களா. அடுத்தது வந்து மேலே வந்து நம்ம போடுறது எப்படின்றதை நம்ம பார்ப்போம். அதுமாரி பின்னாடியும் பாருங்கள். பின்னாடியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு ஜன்னல் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. ஓகே மகளே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் டென்ட்டை வந்து ஃபுல் செட்டிங் நம்ம போடுறோம். மேலே ஒரு லேயர் போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த செட்டிங் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அடுத்து லாஸ்ட் மேலே ஒரு செட்டிங்கு. இந்த செட்டிங் போடும் போது உங்களுக்கு வந்து கொக்கி மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கொக்கி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கொக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஓகேங்களா. அது வருங்க. ஸோ இந்தமாரி வந்து நம்ம மாட்டிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து இழுத்து அழகாக மாட்டிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி இழுத்து நம்ம மாட்டிக்கலாம். ஓகே மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டிங் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஜிப்பு உங்களுக்கு கொடுத்துட்றாங்களா. ஒரு நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே மகளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதல் லேயரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் நம்ம போட்டோம் இல்லையா. அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து போடும்போது உங்களுக்கு ஜிப்பு வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டென்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா 2 பேர், ஸோ தாராளமாக 2 பேர் நல்லா படுத்து தூங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை தண்ணி வரும், ஸோ அதே பூச்சி கீச்சி ஏதாவது உள்ளே வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயப்படுவீங்க. ஸோ அப்படிங்கும்போது பட்சத்தில் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மேல் டாப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம கை வைக்கும்போது நம்ம கை ஒரு முழத்துக்கு, அதாவது நம்ம உள்ளங்கை இருக்கு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, பேச மாட்டோம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. ஸோ மழை தண்ணி கீழே தண்ணி வரும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லை, மழை தாராளமாக படுத்துங்களாம். பார்த்திங்கன்னா ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருசாகவே இருக்குது. ரெண்டாவது இந்த லென்த்து நீட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. உள்ளே போய் நம்ம பார்ப்போம். நான் கால் வந்து மண்ணாக இருக்கக்கூடாது, ஸோ அதனால் வந்து செப்பல்லேருந்து அப்படி தாங்குறோம். தாங்கிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்குறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா டடன் எவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஓகே, அழகாக தாராளமாக படுத்து தூங்கலாம். பட் என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு அனலும் லைட்டாக தெரியுதுங்க. ஸோ நம்ம வந்து வெயிலில் வந்து நம்ம படுத்து டென்ட்டை போட்டு படுத்தாலும் இந்த லைட்டாக ஒரு அனல் தெரியுது. ஓகே, மற்றபடி பார்த்திங்கன்னா தாராளமாக 2 பேர் படுத்து தூங்கலாம். 2 பேர் அசால்ட்டாக நல்லா படுத்து தூங்குவோம். அதே பார்த்திங்கன்னா இந்த பெல்லை எட்டி பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ விண்டோ அதுமாதிரி இது ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெடி இருக்கே, நல்லா இருக்குல்ல. பட் இப்படி தொடும்போது அந்த ஒரு அனல் நல்லாவே தெரியுது. வாங்க வெளில போவோம். வா ஓகே, இந்த டென்ட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுவே வந்து கண்டிப்பாக வந்து வெளில போய் தங்குறவங்களுக்கு, ஸோ அது முக்கியமாக வந்து அந்த மலைப்பிரதேசம், ஸோ ஊட்டி கொடைக்கானல், அது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைப்பிரதேசத்தில் பயணிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டென்ட்டு. இதுமாரி இதை பார்க்குறதுக்கும் லுக்கு பார்க்குறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிடிச்ச கலருங்க கிரே வித் க்ரீனு. எனக்கு பிடிச்ச கலரே க்ரீன் கலர் தான். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து க்ரீனே நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். அருமையாக இருக்குது. ஸோ பிளேஸ்க்கு ஏற்ற டென்ட்டுங்க. ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸில் நம்ம வந்து சந்திக்கலாம். பாய் மக்களே, பாய்.